பேனர்கள், கொடிகள் போன்றவை சாலையில் கிடப்பதையும், பல நபர்களின் காலணிகள் அங்கு கிடப்பதையும் பார்க்க முடிகிறது. குப்பை கூளங்களாக இருப்பதை உணர முடிகிறது. 39 பேரை வழிகொண்ட அந்த இடத்தினுடைய காட்சிகளை பார்க்கிறோம். அங்கு பலரும் அந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள். ஒருபுறம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், 2 மகள்கள் என 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுடைய புகைப்படங்களும் வெளியாகி இருக்கின்றன. மற்றொரு புறம் அந்த விபத்து பகுதி நடந்த கொடூர சம்பவம் அரங்கேறிய பகுதியில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குப்பை கூளங்களாக காலணிகள் கிடப்பதை பார்க்கிறோம். கூட்ட நெரிசலில் சிக்கி மிதிபட்டு கிட்டத்தட்ட 39 பேர் பலியாகி இருக்கக்கூடிய நிலையில் அந்த காட்சிகளை பார்க்கிறோம். காலணிகள் குவிந்து கிடக்கின்றன. குப்பை கூளங்களாக அந்த பகுதியே மாறி கிடக்கிறது என்றேதான் கூற வேண்டும். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், 2 மகள்கள் என 3 பலியாகி இருக்கிறார்கள். பரப்புரை நெரிசலில் சிக்கி அவர்கள் பலியாகி இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அவர்கள் கரூரை சேர்ந்தவர்கள் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. கரூர் மாவட்டம் ஏமூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலியாகி இருப்பது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட 39 உயிர்கள் பலியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது இந்த சம்பவம். பாதிக்கப்பட்ட நபர்களுக்கான சிகிச்சை என்பது தொடர்ந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக கரூர் புறப்பட்டிருக்கிறார். அவர் சாலை மார்க்கமாக கரூர் செல்லக்கூடிய ஒரு சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் கரூர் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அங்கு உயிரிழந்த நபர்களின் உடல்களை அடையாளம் காணக்கூடிய பணிகள் நடந்து வருகின்றன. இதுவரை 35 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், 2 மகள்கள் என 3 பலியாக இருக்கிறார்கள். கரூர் மாவட்டம் தான்தோன்றிமலை பகுதியைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் என்று சொல்லப்படுகிறது.